இங்கிலாந்துக்கு எதிரான செகண்ட் ஓடியில 5 ரன் வித்தியாசத்துல த்ரில்லா வின் பண்ணிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. இந்த ஒரு வெற்றினால 3 போட்டிகள் கொண்ட தொடர 2-0 சொல்லிட்டு 27 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க நம்ம சவுத் ஆப்பிரிக்கா. 1998 அப்புறம் இப்பதான் இங்கிலாந்தோட மண்ணில சவுத் ஆப்பிரிக்கா தொடர கைப்பற்றாங்க. இங்கிலாந்தோட லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து அணி பாத்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணாங்க. தென்னாப்பிரிக்கா அணியோட இளம் வீரரான மேத்யூ பிரிட்ஸ்கே இந்த மேட்சும் சூப்பரா விளையாடி 77 பந்துகளை 85 ரன்கள் அடிச்சாரு. அதன் மூலமா ஒரு சாதனையும் புரிஞ்சாரு. அது என்னன்னா தொடர்ந்து 5 மேட்ச்ல பாத்தீங்கன்னா 6 சதம் அடிச்சு ஒரு வரலாற்று சாதனை படைச்சாரு. பிரிட்ஸ்கே தொடர்ந்து ஆட வந்த டிவால் பிரேவிஸ் அண்ட் ஸ்டப்ஸ் அவங்க பங்குக்கு நல்லாவே ஆனாங்க. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் 58 ரன்களும் பிரேவிஸ் 42 ரன்களும் அவுட் ஆக 330 ரன்கள் என்ற கடினமான இலக்கை எடுத்தாங்க நம்ம சவுத் ஆப்பிரிக்கா. இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்ச இங்கிலாந்து அணியில ஜோவிட் 60 ரன்களும் பெத்தல் 58 ரன்களும் பட்லர் 60 ரன்களும் சொல்லிட்டு அரை சதத்தை கடந்தாங்க. இந்த 3 அரை சதங்களுமே இங்கிலாந்தோட வெற்றியை பாத்தீங்கன்னா உறுதி செய்த விதமா தான் அமைஞ்சது. சவுத் ஆப்பிரிக்கா பவுலரான பர்கர் முக்கியமான நேரத்துல விக்கெட் எடுத்து கொடுத்து ஆட்டத்தோட போக்கை மாத்தினாரு. கடைசி ஓவர் வரையும் போன இந்த மேட்ச்ல 9 விக்கெட் இழப்புக்கு 325 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க இங்கிலாந்து அணி. இதன் மூலமா 5 ரன்கள் வித்தியாசத்துல தென்னாப்பிரிக்கா அணி வின் பண்ணது மட்டுமல்லாம 27 வருஷத்துக்கு அப்புறம் இங்கிலாந்து மண்ணில தொடர வின் பண்ணி பாத்தீங்கன்னா சாதனை படைக்கிறாங்க. அபாரமா பந்து வீசின பர்கர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. இந்த மேட்ச் பத்தி செய்தியாளர்களும் பேசின டிம்பா போமா பாத்தீங்கன்னா மேத்யூ பிரிட்ஸ்கே அண்ட் கேஷவ் மகாராஜாவை பாராட்டினாரு. இதை தொடர்ந்து கடைசி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி செப்டம்பர் 7 செப்டம்பர் 7 நடக்குது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்கன்னு. ஸ்டே டியூன்ட்.